அனைவருக்கும் வணக்கம். நாம் தினந்தோறும் அஞ்சரை பெட்டி மருத்துவம்ங்கிற தலைப்பில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய மருத்துவ குணங்கள், அந்த மருத்துவ குணங்கள் நமது உடம்பில் எந்த குறைபாடுகளுக்கு ஒரு எளிய தீர்வை தருகிறது என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் எளிய முறையில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு அஞ்சரை பெட்டி மருத்துவம்ங்கிற தலைப்பில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய எந்த உணவுப் பொருளை வைத்து ஒரு தீர்வை பார்க்க போகிறோம்னா சீரகம். இந்த சீரகத்தை வைத்து இன்றைக்கு ஒரு முக்கியமான குறைபாட்டிற்கு எளிய ஒரு தீர்வை நாம் காணலாம். இன்னைக்கு எந்த மாதிரி தீர்வுனா, இன்றைய காலகட்டத்தில் அனைத்து மனிதர்களுக்கும் நோய்கள் வருவதற்கு முக்கியமான காரணங்களும் முதன்மையான காரணமாக இருப்பதும் தூக்கமின்மை தான். இந்த தூக்கமின்மை என்பது சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கிறது. சரி, தூக்கத்துக்கு மாத்திரை போட்டும் முறையாக தூக்கம் வராமலும், மாத்திரையினுடைய அளவை அதிகரித்து கொண்டு அதனால் பக்க விளைவுகள் ஏற்பட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கும் ஒரு அருமையான அஞ்சரை பெட்டி மருத்துவம் தான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய சீரகம். உங்களுக்கு தெரியுமா, சீரகம் ஒரு மிகச்சிறந்த தூக்க நிவாரணியாக வேலை செய்யக்கூடியது. குறிப்பாக இயற்கையான ஒரு தூக்க மாத்திரையாக வேலை செய்யக்கூடியது. சரி, நாம் இதை எப்படி எடுத்துக்கிட்டால் தூக்க மாத்திரைக்கு மாற்றாக இதனை பயன்படுத்தலாம்ங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நமக்கு தேவையானவை சீரகமும் வாழைப்பழம்தான். இந்த இரண்டை வைத்து தான் நாம் ஒரு தூக்கமின்மை குறைபாட்டை தூர்க்கக்கூடிய ஒரு தூக்க மாத்திரையாக இதனை பயன்படுத்த போகிறோம். சரி, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 வாழைப்பழம், அவ்வளோதான். அப்போது நம்ம என்ன செய்யணும், முதலியவும் ஒரு 100 கிராம் அல்லது 150 கிராம் அளவிற்கு சீரகத்தை எடுத்து வறுத்து பொடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கிறணும். யாரெல்லாம் தூக்கத்துக்கு மாத்திரை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களோ அதற்கு மாற்றாக இரவு படுக்க போகும் பொழுது 1 டீஸ்பூன் அளவிற்கு நாம் ஏற்கனவே தயாரித்து வைத்துள்ள அந்த சீரகப்பொடியை எடுத்து அதில் வாழைப்பழத்தையும் தொட்டு தொட்டு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வர வேண்டும். இதுதான் எளிமையான ஒரு தீர்வு, மிக மிக எளிய முறை. அப்போது படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் சீரகத்தூளில் வாழைப்பழத்தை தொட்டு தொட்டு சாப்பிட்டு வந்தால் தூக்க மாத்திரை போட்டால் என்ன ஒரு தூக்கம் கிடைக்குமோ அதை விட ஒரு ஆழ்ந்த நித்திரை கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கையான மருத்துவம் தான் இந்த சீரகமும் வாழைப்பழமும். இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? யாரெல்லாம் தூக்கம் வராமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம். நான் பல வருடங்களாக தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு முறையான தூக்கமே வரமாட்டேது என்று நினைப்பவர்களும் இந்த நம்மளுடைய சீரகம் வாழைப்பழத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரையும் தொடர்ந்து எடுங்க. நாளடைவில் மாத்திரையினுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வாருங்கள். இதை தாண்டி இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1 லிட்டர் தண்ணீரில் ஒரு 10 கிராம் அளவிற்கு சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அதுக்கடுத்து அந்த சூடு பொறுக்கக்கூடிய சூடு அளவுக்கு தண்ணீரை கலந்து இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி மேலுக்கு குளிச்சுட்டு அப்புறமேல் நீங்கள் படுத்தீங்கனாலும் ஒரு நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். அப்போ சீரகத்தில் வாழைப்பழத்தை தொட்டும் சாப்பிடலாம், சீரக தண்ணீரில் உடலுக்கு குளித்து விட்டும் இரவு படுத்து உறங்கலாம். அப்போது ஒரு அருமையான அற்புதமான எந்த பக்க விளைவுகளும் இல்லாத அஞ்சரை பெட்டியிலேயே இருக்கக்கூடிய இந்த சீரகம் எவ்வளவு அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு தூக்கம் என்பது அவசியம்.
அந்த தூக்கம் இயற்கையான தூக்கமாக இருக்க வேண்டும், ஒரு ஆழ்ந்த தூக்கமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுப்பதற்கு இந்த சீரகம் வாழைப்பழத்தை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள். பலனை உணருங்க. உணர்ந்த பலனை மற்றவர்களுக்கும் நீங்கள் இதனை தெரியப்படுத்தலாம். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு அஞ்சரை பெட்டி மருத்துவத்தில் எளிய குறிப்பு என்ன என்பதை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க.